சோலோ லெவலிங்கோட நெக்ஸ்ட் எபிசோட்ல இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 4 சீசன் இருக்கு. ஸோ எல்லாமே நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணுங்க. நம்ம டீமன் ஸ்லேயர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பிளாக்ல ஒரு இப்போ கரண்ட்ல போயிட்டு இருக்கு. வெல்கம் டு ஜிஸ் ஃபேமிலி. நம்ம பார்க்க போறது சோலோ லெவலிங்கோட சீசன் 5 எபிசோட் 10ல இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த போர்டு நேஷனலுக்கு இது நடந்துட்டு இருக்கும், ரன்னிங் ரேஸ் நடந்துட்டு இருக்கும். கன்ஷாட் அடிச்ச உடனே இந்த போர்டு ஓட ஆரம்பிச்சிருவானுங்க. என்னதான் இப்படி ஓடினாலுமே சார் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தான் தெரியுது. எப்படியோ முட்டி மோதி ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சிருவா. வலிக்குதே. அப்புறம் தான் நமக்கு தெரிய வருது அவ காலு இவ்வளோ பெரிய காயம் இருக்குன்னு சொல்லி. நான் எப்படியோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜெயிச்சிட்டேன். பட் செகண்ட் ரவுண்டுக்கு இந்த காலேஜில் ஓடணும் அப்படின்னா ரொம்ப பெரிய கஷ்டமா மாறிடும். என்னம்மா இந்த காயத்தை வச்சே ஓட போறியா? இங்க பாரு, இந்த காயத்தை நீ இக்னோர் பண்ணி ஓட ஆரம்பிச்சுன்னா உன்னால இந்த ரவுண்டு வேணா ஜெயிக்க முடியும், அடுத்த ரவுண்டு ஜெயிக்க முடியும்னு வச்சுக்கோங்க. ஆனா இது முடிச்சக்கு அப்புறம் 1 வருஷம் நீ டாக்டர் கிட்டே செலவு பண்ணணும். அதை முடிச்சு நீ திரும்ப ரன்னிங்க்கு வரப்ப 3rd கிரேட் அத்லட்டா மாறிடுவ. ஸோ அந்த தப்பு நீ பண்ணதை நினைச்சு ரொம்ப 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 வருத்தப்படுவ. அவனோட வாசனை அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. இருந்தாலும் உங்களோட இதுக்கு நன்றி. 1 நிமிஷம் அப்படியே உட்காரு. என்ன என்ன அப்படின்னு பார்த்தா அவன் ஹீல் பண்ணிட்டு இருப்பான். இங்க பாரு, இனிமேட்டு எந்த ஒரு கவலையும் இல்லாம ஓடு. 1 நிமிஷம், நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயோ மீட் பண்ணிருக்கோமா? சரி வா, என் கூட இப்ப ரன்னிங் ரேஸ் வா. நீ என்னை ஜெயிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா உனக்கு எல்லா உண்மையும் சொல்றேன். யார்கிட்ட கதை சுத்துறீங்க? உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க கலந்துக்கிட்ட எல்லா ரேஸ்லயுமே நீங்க தான் ஃபர்ஸ்ட். பேசாத பார்த்தா இப்ப கிவ் அப் ஆயிட்ட போல இருக்கு. இல்ல, நான் அதை சொல்ல வரல. நீங்க இந்த ரெக்கார்டு வச்சிருக்கீங்களா, இந்த ரெக்கார்டை நான் பிரேக் பண்றேன். நான் ஒரு எல்லா ரேஸ்லயுமே நான் ஃபர்ஸ்ட் அடிக்கிறேன். அப்ப நீங்க என்கிட்ட கண்டிப்பா உண்மை சொல்லணும். இது ப்ராமிஸ். இவ சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி, இவ உண்மையிலே பியூரா தான் இருக்கா. எப்படியே காலங்கள் உண்டோடுது. இவன் ஸ்கூல் லைஃப் நல்லா பாக்குறான். ஸ்கூல் முடிஞ்சது ரன்னிங் ரேஸ், அது முடிச்சதுக்கு அப்புறம் கேம் விளையாட போறானா இல்ல அசைன்மெண்டான்னு தெரியல. பட் ஸ்டில் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான். அண்ட் சம்டைம்ஸ் நம்ம சாவுமே பார்க்க தான் செய்யறா. அண்ட் இப்பதான் 15ஆம் தேதி ரொம்ப முக்கியமான தேதி. ஏன்னா CSAT அந்த எக்ஸாம் இங்க நடக்குது. அதுக்காக நல்லா ப்ரிப்பேர் பண்றான். இந்த எக்ஸாம் முடிஞ்சு டிசம்பர் 24th, அதாவது கிறிஸ்மஸோட ஈவு. எக்ஸாம் தான் முடிஞ்சிருச்சு. அப்படி இருக்கிறப்ப நான் ஏன் இவ்வளோ வெயிட்டா ட்ரெஸ்ஸை போட்டு வரேன்? ஆனா இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல தல. உண்மையில உங்களுக்கு அசத்தலாம் இருக்கு. பங்கம் பண்றீங்க. 3 2 1 இந்த வந்துட்ட பாத்தியா? என்னது இது? எப்ப பார்த்தாலும் நீங்க இந்த மாதிரி கண்டுபிடிச்சிடுறீங்க. நீங்க எக்ஸாம் பாஸ் பண்ணீங்க போல இருக்கு. கங்க்ராச்சுலேஷன். இந்த யூனிவர்சிட்டி கூட பிக் பண்ணிட்டீங்க போல இருக்கு. கண்டிப்பா அங்க போய் தான் ஆகணுமா? ஆமாம்மா, ஏன்னா நான் என்னதான் அப்ராடுக்கு போனாலுமே எல்லாமே ஸ்காலர்ஷிப் தான் வருது. 10வது குறைக்கு நான் ஒரு ஆள் அங்க மீட் பண்ண வேண்டியது இருக்கு. என்னது? யாரு? ஒருவேளை பொண்ணா இருக்குமா? இருக்கலாம். நம்மளோட ப்ராமிஸ் ஞாபகம் இருக்கா? சரி, இப்போ ஒன்று பெட் கட்டுவோம், ஓகேவா? அந்த ட்ரீ இருக்குல்ல, அதை யாராச்சும் போய் ஃபர்ஸ்ட் தொடணும். அதுதான் பெட்டு. இந்த தடவை என்னத்தை கேட்க போற? எவ்ரிதிங், எல்லாத்தையும். நம்ம ஃபர்ஸ்ட் மீட் பண்ணதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் மீட் பண்ணிருக்கோமா? அந்த யூனிவர்சிட்டியில யாரை மீட் பண்ண போறீங்க? அண்ட் 1 நிமிஷம் இந்த ஸ்கார்ஃபை நீங்க வச்சிருக்கோங்க. என்னையா உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த இடத்த விட்டு நகராதீங்க அப்படின்னு சொல்லி இவ பாட்டு ஓட ஆரம்பிச்சிருவா. தலைவர் தோத்துட்டாரு. இந்த மட்டும் கூட தோப்பாங்களா? யார பார்த்து என்ன பேச்சு பேசுற? என் தலைவன் கண்டிப்பா ஜெயிப்பான்டா. தலை, இன்னமும் டைம் இருக்கு, நீங்க போடுங்க அப்படிங்கிறப்ப இவனுக்கு பழசு எல்லாமே ஞாபகம் வரும். ஃபர்ஸ்ட் இவளை டஞ்சன்ல மீட் பண்ணது, அதுக்கப்புறம் இவனை நேரில் பார்த்தது, அப்புறம் ஜினுவுக்காக ஆர்கிட்டே கூட சண்டை போட்டிருப்பால அது, இவனும் இவளும் ரோலர் கோஸ்டர் போயிருப்பாங்களே அந்த மூமெண்ட், டிராகன்ல பறந்தது, வானத்தை ஒன்னா பார்த்தது, அவங்க 2 பேரும் ஒன்னா சாஞ்சுக்கிட்டு அந்த ஷூட்டிங் ஸ்டாரை பார்த்தது, லாஸ்ட் டைம் கால் பண்ணி நான் கண்டிப்பா உன்னை வெளியில கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணது அப்படின்னு சொல்லி எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வர இவன் இங்க போய் அதை தொற்றுவா. கொஞ்சம் கண்ண முறைங்களா? அப்படியே இந்த இருட்டான வானத்துல அந்த ஸ்டாரெல்லாம் பிளிங்க் ஆகுறப்ப இவளுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெக்கம் வந்து கண்ணை மூடுவா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பனியெல்லாம் விழ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். நான் பெருசா அதை சொல்ல போறது கிடையாது. ஸோ அப்படியே கட் பண்ணி வேர்ல்ட் ஆஃப் ரிப்போஸ் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இது ஒன்றும் கிடையாது. இந்த டிமென்ஷனல் ரிஃப்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல ரிப்போஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணிட்டானுங்க போல இருக்கு. மிக பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை, சரியான பெருசா இருக்கும். அண்ணன் டஸ்க்கு வணக்கம். ஜெனரல் டஸ்க்கு குட் மார்னிங். குட் மார்னிங்க. என்னதான் நம்ம உலகத்துல சூரியனோ சந்திரனோ வருது இல்லைன்னா கூட குட் மார்னிங்லாம் சொல்றீங்களாடா? மார்ஷல் பெரு, நீங்க எங்க இங்க? ஆமா, நீ கேட்டு நான் கொண்டு வந்துட்டேன், இந்தா வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி காட்டுவான். இதுவா? நீ கேட்ட மாதிரி நம்ம தலைவர் யூஸ் பண்ணார்ல அதே மாதிரி ஜாக்கெட்டை அச்சஸ்ல உனக்காக எடுத்துட்டு வந்திருக்கான் பாரு. நீங்க அசத்துட்டீங்க மார்ஷல். உண்மையா சொல்லுமா, நீங்க வேற லெவல் மார்ஷல். நீ இதை போட்டு பாரு, உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாப்போம். என்ன சொன்னீங்க? பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களா? இது அசத்தலா இருக்கு, அமோகமா இருக்கு, பயங்கரமா இருக்குது.
சரி அதெல்லாம் இருக்கட்டும்டா, உன்னோட அந்த வார்ப்பு மாட்டை கையிலே வச்சுட்டு சுத்துறீல, அதையா நீ ஒரு ஸ்டாஃப் மாட்டை மாத்திக்க கூடாது, ஒரு வாண்டு மாட்டை கிரியேட் பண்ணா நல்லா இருக்கும்ல. நீங்க சொல்றது உண்மையா ஒரு நல்ல ஐடியா, அசத்தலா ஐடியா கொடுக்குறீங்க. என்கிட்ட ஒரு டுவார்ஃப் இருக்கான், நீங்க அதை என்கிட்ட கொடுங்க, உங்களுக்காக நச்சுன்னு நறுக்குன்னு நான் ரெடி பண்ணி தரேன். இதுதான் இந்த உலகத்தோட பேரு ரிப்போஸ். இந்த இடம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா இன்ஃபினிட்டியான ஒரு இடம். இந்த இடத்துல மட்டுமே 10 மில்லியன் சோல்ஜர் அப்படிங்கிறவங்க வாழ்ந்துட்டு வராங்க. ஒவ்வொருத்தருக்கும் தோல் கொடுத்து வாழ்ந்துட்டு வராங்க. இதுதான் இந்த இடத்தோட மேப்பு. ஆக்சுவலா இந்த இடத்த பத்தி பெருசா பேசணுமானா பெருசா பேச தேவையில்ல. பிகாஸ் இப்ப நீங்க பாக்குறீங்களா இந்த மேப் இவ்வளவுதான், இந்த இடம் அப்படிங்கிறது இவ்வளவுதான் காட்டுவானுங்க. நீங்க ராக்னாராக் போனாலுமே சரி, இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்லயும் சரி, இதை பத்தி பெருசா பேச போறது கிடையாது. பட் ஸ்டில் இந்த மேப் அப்படிங்கிறது முக்கியம். ஃபார் ஃப்ரம் ஃபியூச்சர்ல மேபி பேசலாம், பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இருக்க சோல்ஜர் அப்படிங்கிறவங்க நம்ம மொனார்க் கூட டைரக்டா கனெக்ட் ஆயிருப்பாங்க. மொனார்க் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கரா இருக்காரோ அந்த அளவுக்கு அவங்களோட ஹை மைண்டுமே பார்த்தோம்னா கனெக்ட் ஆயிருக்கும். இன் அதர் வேர்ட்ஸ், எங்களை பொறுத்த வரைக்கும் அழிக்கணும், ஆக்கிரமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தோம். ஆனா எங்களுக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சமா ஹியூமனோட எமோஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிச்சு. மூடி இருந்த ஒரு ஹார்ட்ல பூச்செடியா முளைச்சிச்சு. இந்த பக்கத்து பெலியன் ட்ரைனிங் கொடுக்க, நம்ம இகிரிஸ் கிளாஸ் எடுக்க, சோல்ஜர்லாம் சண்டை போட, சோல்ஜர்லாம் சாட் பண்ண, இந்த போட்டு வாய்க்கா தகராறு நடத்தன்னு சொல்லி எல்லாத்துக்குமே சுதந்திரம். சிம்பிளா சொல்லணும்னா வாழவே தகுதி இல்லாத, எதையுமே அனுபவிக்க தகுதி இல்லாத ஒவ்வொருத்தனுக்கும் அது எல்லாத்தையும் அனுபவிக்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அந்த டைவர்சிட்டியை கொடுத்து வாழவும் வச்சிருக்காரு. இதுக்காகவே எங்களோட தலைவனை எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவருக்காக நாங்க உயிரையும் கொடுப்போம். ஆஹா, கம்ப்ளீட் பண்ணியாச்சுடா, பங்கமா இருக்கு. ஆமா, யாரா நீங்க? ஒண்ணும் கிடையாது, கிராண்ட் மாஸ்டர் பெலியை நீங்க அமுச்சு விட்டாரு. ஓ அப்படியா, நீ நியூ ரிக்ரூட்டா? உங்களுக்காக ஸ்பெஷலா பிரத்யேகமா ஒரு கதை சொல்றேன். நான் எப்படி நம்ம தலைவிட்ட சேர்ந்தனும், நாங்க டிராகன் கிங்கிட்ட எப்படி சண்டை போட்டோன்னு சொல்றோம். யாரா அவன் பின்னாடி இருந்து கத்திட்டு இருக்குது? என்ன தைரியம்டா உனக்கு? யாரை பார்த்து கத்துறேன்னு சொன்ன? கமாண்டர் நீங்களா? நீங்க இங்க? அது ஒண்ணும் கிடையாதுடா, நம்ம தலைவர் கொஞ்சம் குஜாலா இருக்கிறாரு, அதனாலேயே நம்ம ஜெனரல் ரேங்க்கு மேல இருக்கோம்ல, அவங்களா போய் ஒரு வாழ்த்து சொன்னா என்ன? என்னது உண்மையாவா? நம்ம தலைவர் சாவ பாத்துட்டாரா? சொல்லி இந்த படி கொண்டாட்டு தான் போங்க. ஸ்வீட்டு கொடுக்காத குறை தான் பயங்கரமா கொண்டாடுவானுங்க. பட் என்னதான் இந்த படி கொண்டாட்டம் ஒரு பகுதி இருந்தாலும் நம்ம இகரிஸுக்கு பழசு எல்லாமே ஞாபகம் வரும். என்னோட ஒட்டுமொத்த மிஷினுமே ஒண்ணுதான் இருந்துச்சு. இந்த டஞ்சனுக்குள்ள யாரு வராங்களோ அவங்கள நான் சோதிக்கணும், அவங்க என்னோட கிங்குக்கான வெசலான்னு சொல்லி நான் சோதிக்கணும். இந்த ஃபைனல் ஆர்டரை நான் கிங்கிட்டேருந்து வாங்குறது தான் அவரை நான் கடைசியா பார்க்க போற தருணம் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இதுதான் என்னோட ஃபேர்வெலா. என்னதான் என்னோட கிங்கு ரூலர் எல்லாமே ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம், அவங்களாம் மண்டி போட்டதுக்கு அப்புறம் எனக்கு இந்த போரு வேணாம் ஒண்ணு வேணாம் ஒதுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ரிவெஞ்ச் அப்படிங்கிறது இல்லாமலே போயிருச்சு. என் கிங்கிட்டேருந்து வந்த கடைசி ஆர்டர் அப்படிங்கிறது அதை நான் பூர்த்தி செய்வேன். எந்த ஒரு கொஸ்டினுமே கிடையாது, அதை நான் ஃபாலோ பண்ணுவேன். அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு ஃபார்மியை எடுத்தேன். அந்த ஒரு டிமென்ஷனுக்குள்ளார இந்த புதுசா வரவனோட குவாலிஃபிகேஷனை டெஸ்ட் பண்றதுக்காகவே உட்காந்துருந்தேன். என்னதான் அப்படி உட்காந்து இருந்தாலுமே என்னோட ஒரிஜினல் பவர் எல்லாமே சீல் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. அந்த ஆர்கிடெக்ட் என்னோட கிங்கோட பவர் யூஸ் பண்ணி பிரம்மாண்டமான ஒரு ஸ்டேஜே கிரியேட் பண்ணா. ஆக்சுவலா இந்த இடத்துல நான் கிங்குன்னு சொல்றது ஆஸ்பானு, நம்ம ஜின்வோ தலைன்னு சொல்றேன். ஏன்னா இவன் ரெண்டுத்தையும் மாத்தி பேசுவான். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அப்படி சொல்றேன். எனக்கு நல்லாவே தெரியுது அவன் ஆல்ரெடி இங்க வந்துட்டான். வாடா வா, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது செட் ஆகல, இது ரொம்ப அரகண்டா இருக்குது. அது என்னதான் வருது ஒரு மனுஷனா இருந்தாலுமே அது என்னோட கிங்கோட வெசல். அப்படி இருக்கிறப்ப அது கண்டிப்பா அந்த மெமரி அப்படிங்கிறது இருக்கும். நான் தப்பு பண்ணிடுவேன், ரொம்ப அரகண்டா இருக்கும். அச்சோ அதுக்குள்ள வந்துட்டானே. ஸோ இவன் தானே இவன்? என்னோட மிஷின் அப்படிங்கிறது ஒண்ணுதான், அவன் என் கிங்கோட வெசலுக்கு தகுதியானவனா அப்படிங்கிறத நான் செக் பண்ணா போதும். ஒருவேளை அவன் தகுதி இல்லைன்னா என்னோட கையாலே அவன் சாவான். ஆரம்பத்துல எனக்கு அவன் கூட பேட்டில் பண்றப்ப பயங்கரமான டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. அதுவும் டாஜ் மேல டாஜ் பண்ணி தடுத்துக்கிட்டே இருந்தானே தவிர அவனால எனக்கு ஒரு இதுவும் கிடையாது. நான் முடிவே பண்ணிட்டேன், அவன் லாய்க்கே கிடையாது. பட் என்னதான் அவனுக்கு வாய்ப்பே இல்லைனாலுமே அவனோட தைரியம் அப்படிங்கிறது பயங்கரமா இருந்துச்சு. அந்த போட்டு அவன் கத்தி எல்லாத்தையும் தூக்கி போட்டு கையால சண்டை போட வந்தான். என்னதான் இருந்தாலும் அது என்னோட கிங்கோட வெசல். அப்படி இருக்கிறப்ப அவனுக்கு நான் ஹானர் பண்ணியாகணும். ஸோ நானுமே கையில சண்டை போட்டேன். இருந்தாலும் டிசப்பாயிண்டிங் அகைன் டிசப்பாயிண்டிங். என்னோட தலைவனா இருக்கிறதுக்கு இவனுக்கு தகுதியே கிடையாது. என்னோட கிங்கோட வெசலா இருக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அந்த ஹியூமன் வீக்கா இருந்தாலும் அவன் கிவ் அப்பே பண்ணல. இந்த ஆட்டிடியூட் அப்படிங்கிறது அவனை ஒரு மாதிரி கொண்டு வந்தாலுமே அவன் தகுதியானவன் கிடையாது.
அவன் என்னதான் தகுதியானவனா இல்லைனாலுமே அவனுக்கு கொடுக்க போற சாவு அப்படிங்கிறது ஒரு ஆனரபிளான ஒரு சாவா இருக்கணும். உன்னை வலிக்காத மாட்டி கொல்றேன் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு வெட்ட போவானா, டக்குன்னு அந்த இடத்துல அவன் கத்திய பிடிச்சிருவான். என்னால நம்ப முடியல, அவன் என் கத்திய மட்டும் பிடிக்கல, என் ஸ்வாட தடுத்துட்டு இருக்கான். இவ்வளவு கஷ்டப்படுற ஒரு சுச்சுவேஷன்ல அவன் கிவ் அப் பண்ணல. அது மட்டும் கிடையாது, என் கண்ணையும் குத்தி இருக்கான். இவன் ரொம்ப வீக்கரான ஒரு ஹியூமன் தான், ஆனா அப்படி இருந்தாலுமே என்னை டிஃபீட் பண்ணிட்டான். ஒருவேளை இவன் தான் ஃபியூச்சர் என்னோட தலைவனா? அவனோட நான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்திருந்தாலுமே அவன் எப்படியோ என்னை தோக்கடிச்சிட்டான். ஒருவேளை நான் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்தேனா, இல்லைனா இதுதான் கிவ் அப் பண்ணாம இருக்கிறதோட வெற்றி கனியா? எனக்கு இதுல எது கரெக்டு எது தப்புன்னு தெரில. ஆனா நான் அவனை தலைவனா ஏத்துக்கிட்டேன். இருந்தாலுமே எனக்கு அவன் மேல நம்பிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவனை என்னை பாராட்ட ஆரம்பிச்சான். அவனோட அந்த அன்பு அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிச்சு. அவன் எனக்கு மாஸ்டர் ஆனா, மாஸ்டர்லேருந்து ஃப்ரெண்ட் ஆனா, ஃப்ரெண்ட்லேருந்து காம்ரேட் ஆனா. அவனு நானும் பயங்கரமான பேட்டில நேருக்கு நேர் சந்திச்சோம். அடுத்து வரிசையா ஜெயிச்சுக்கிட்டே இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமா என்னோட லாயல்ட்டி அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருந்துச்சு. என்னோட கிங்கோட பவருக்கு சூட்டபிளான ஆளு இவன் தான் தோண ஆரம்பிச்சிச்சு. அப்படியே பொறுமையா போக போக இவனை என்னோட புது தலைவனா ஏத்துக்க ஆரம்பிச்சேன். கொஞ்ச நாள் கழிச்சு என்னோட பழைய ஃப்ரெண்டான பெலியன் அவனோட ஆர்மியை கூட்டிட்டு வந்தான். டிமெசல் ரிஃப்டுக்குள்ளார இருக்கிற ஒரிஜினல் ஷேடோனமிய என்னோட தலை வெளியில எடுத்தாரு. அதே சமயம் கொஞ்ச காலம் கழிச்சு இந்த பட்டு மொனார்க்குக்கும் நம்ம தலைக்குமே ஒரு பெரிய ஃபைட்டு நடந்துச்சு. அதுல கொஞ்சம் கொஞ்சமா நாங்களுமே ரொம்ப ஸ்ட்ராங்கரா மாறணும். அதுக்கப்புறம் டிராகன் மொனார்க்கை டிஃபீட் பண்ணி கப் ஆஃப் ரீஇன்கார்னேஷனுமே யூஸ் பண்ணோம். 30 வருஷம் அந்த டிமெசல் ரிஃப்டுக்குள்ளார எக்கச்சக்கமான படையை அழிச்சு கட்டணும். இகரிஸ், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னோட கிங்கே நீ மறந்துட்டியா? இப்போ வந்து புது தலைவா உனக்கு பெருசா போயிட்டானா உனக்கு அவமானமா இல்லையா? அவன் உண்மையதான் சொல்லியிருக்கான். நான் உண்மையிலேயே என்னோட பழைய கிங்க மறந்துட்டேன். எதனால நீ என்னோட பழைய மாஸ்டரை நான் மறந்தேன்? எப்பயிலிருந்து அதை மறந்தேன்? தலை, நீங்க அவன்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கலாம்ல. இல்லடா, நீ உன்னை புரிஞ்சுக்கணும். மறக்கிறது அப்படிங்கிறது ஒரு வரம் மாதிரி தான். ஓ, மறக்கிறது வரமா? ஆமா, கரெக்டா சொன்னாரு. என்னோட தலையே சொல்லிட்டாரு. அதில் எந்த தப்பும் கிடையாது. அதுக்கு உதாரணமா நம்ம கிரீடா இருக்கட்டும், அயனா இருக்கட்டும், ஒரு பெரிய ஃபாலோவரா இருந்தா கூட இந்த ஜென்மத்துல அவங்க ஒரு உயிருள்ள ஒரு லிவிங் பீயிங்கா மாட்டானுங்க. இருந்தாலுமே நான் என் தலைவனுக்கு பின்னாடி தான் இருக்கிறேன். என்னோட ஃபீலிங் அப்படிங்கிறது என்னோட தலைவனுக்கு எப்பயுமே ஒன்றிணைஞ்சிருக்கும். நான் அவருக்கு ஒரு நைட்டா இருப்பேன், அவரோட ஒரு ஸ்வாடா இருப்பேன், அவரோட சைடு ஆர்மியில ஒன் ஆஃப் த விங்கா இருப்பேன். என்னதான் பெலியன் பவர்ஃபுல்லா இருந்திருந்தாலுமே, நம்மளோட பெரு பவர்ஃபுல்லா இருந்திருந்தாலுமே, படிக்கிற விஷயத்துல என்னோட தலைவனுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ண முடியும். அதை நான் கண்டிப்பா செய்வேன். என்னோட டிசிப்ளின் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா மேம்படுத்தணும். நான் என் தலைவனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். என் தலைவனோட நைட்டா, என் தலைவனோட ஸ்வாடா, என் தலைவனுக்கு பேட்டில் ஃபீல்டாகவும், என் தலைவனோட பேட்டில் ஃப்ரெண்டாகவும் இருப்பேன். இப்போதான் எனக்கு புது விஷயம் வந்துச்சு. என்னோட தலைவன் புது வாழ்க்குள்ள இறங்க போறான். தலைவனோட க்ளோரி அப்படிங்கிறது தொடர ஆரம்பிக்கும். ஸோயா, இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்ப்போம். ஸோ ஐ லவ் யூ so much.